வணக்கம். உங்கள் வசந்தசேகர். சில விஷயங்கள் நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நடக்குங்க. அதுபோல தான் இப்போ நம்ம ஒரு மாந்தோட்டத்தை பார்க்குறோன்னு வச்சுங்களேன். அந்த மாந்தோட்டத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழத்தை நம்ம கண்ணு பார்க்குது. இப்போ கண்ணு பார்த்தாக்க அப்போ இதயம் என்ன செய்யுது? போய் பறின்னு தூண்டுது. இதயம் பறின்னு தூண்டுது. அப்போ இதயம் தூண்டப்போது அது அருகில் போகணும் இல்லையா, மாம்பழத்துக்கு அருகில். அப்போ கால் நடக்குது. இப்போ கால் அங்கே நடந்து கிட்டக்க போகுது. இப்போ காலால் பறிக்க முடியாது. அப்போ கைகள் உதவி பண்ணுது. கை பறிக்குது. கை பறிக்குது, ஆனால் கையால் சாப்பிட முடியாது இல்லையா. இப்போ வாய் சாப்பிடுது. பாருங்க, எதுக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்த தப்பு அது, தூண்டிய தப்பு இதயம், கிட்டக்க போன தப்பு கால், பறித்த தப்பு கை, சாப்பிட்டது வாய். ஆனால் முதுகில் ஒரு அடி பலார்னு விழுவார். அந்த தோட்டக்காரன் விழுவான் பாரு, ஏன்டா திருடினான்ட்டு. அப்போ அந்த அடியை முதுகு வாங்குது. எதுக்குமே சம்மந்தம் இல்லைங்க, அந்த முதுகுக்கு சம்மந்தமே இல்லை. கண்ணு பார்த்துது, இதயம் தூண்டுச்சு, காலில் நடந்து போச்சு, கை பறிச்சுது, சாப்பிட்டது வாய். ஆனால் அடி வாங்கிறது முதுகு. இப்படி தாங்க சில விஷயங்கள் தன்னை அறியாமலே சில விஷயங்கள் இப்படி நடக்கும். நமக்கு சம்மந்தமே இருக்காது, தானாக சில விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.